வந்தவன் போனவன்லாம் பேசுகிறான், நேற்று கட்சி துறக்குகள்லாம் பேசுகிறான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுக ஒரு மோசமான கட்சி. இது யாராவது திட்டிக்கிட்டி பேசி இதுக்கு ஏதாவது துரோகம் பண்ணோன்னு நினச்சா இது ஒரு மாதிரியான கட்சி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கட்சியை எதிர்த்தவன் திட்டியவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்ததும் இல்லை, நல்லபடியாக செத்ததாகவும் சரித்திரமில்லை. காரணம், இது தியாகத்திலே வளர்ந்த கட்சி. வந்தவன் போனவன் எல்லாம் பிழைப்புக்காக பேசுவான். என்ன பேசுனாங்க, எவ்வளோ பேசி ஜெயலலிதா, கடைசியில் காலே காணுமே. நான் 70 நாள் அந்த மையார் உள்ளே இருந்தபோது 1 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை தின்னணும் தான் எடப்பாடி கும்பல். இந்தியாவிலேயே ஒரு தலைவி மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு இட்லி தோசை சாப்பிட்ட ஒரே கூட்டம் எடப்பாடி கும்பலை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரு சாதாரண தெருவில் ஒருத்தர் செத்து விட்டா கூட அன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம், அவ்வளோ வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த பயலுக்கு பிச்சைக்கார பையன் தியேட்டரில் டிக்கெட்டு விற்றுவேன், கள்ள டிக்கெட்டை விற்றுவேன். அந்த அம்மாவால் தானே எல்லோரும் வந்தீங்க. குறைஞ்சபட்சம் 70 நாள் சாப்பிடாம செத்தாடா போவீங்க. 1 கோடிக்கு மேலே இட்லி சாப்பிட்டான்னு ஆறுமுகம் கமிஷன் எழுதி வச்சிருக்கு. நாங்கள் சொல்ல, இவங்க போட்ட கமிஷன்லேயே ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படிப்பட்ட எடப்பாடி இன்றைக்கு நம்மை பார்த்து சவால் விடுகிறார். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், இந்த கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டை கூட சோர்வாக இருப்பான். ஆனால் கலைஞர் அடிக்கடி சொல்வார், என் தம்பி தூங்கினால் கும்பகர்ணன். திமுக தொண்டன் தூங்கினா கும்பகர்ணன் மாதிரி இருப்பான், எந்திரித்து நின்றால் இந்திரஜித். இது கலைஞர் சொன்னது. தளபதிக்கு ஒரு ஆபத்து, இந்த ஆட்சிக்கு ஒரு ஆபத்து, கட்சிக்கு ஒரு ஆபத்துன்னா ராஜன் கூப்பிட்றாரா, மாசு கூப்பிட்றாரா, கணபதி கூப்பிட்றாரான்னு பார்க்க மாட்டான். தானாக வந்து ரோட்டில் நிற்கக்கூடிய தொண்டனை பெற்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தாண்டா 75 வருஷமாக இந்த கட்சியை எவனாலும் தொட்டு பார்க்க முடியல. இன்னும் கூட நான் பெருமையாக சொல்வேன், 75 ஆண்டு காலமாக ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தவிர யாரும் கிடையாது. 57 உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டவங்க இன்னி வரல உதயசூரன் தான்டா கேட்குறோம். மற்றவனுக்கெல்லாம் அந்த பெருமை இருக்குதா? பாஜக என்ன கேட்டுச்சு, ஜனசங்கத்தில் விளக்கில் கேட்டான் முதல்ல, அப்புறம் இன்னைக்கு தாமரை. காங்கிரஸ் காலை மாட்டில் ஆரம்பிச்சது, அப்புறம் ராட்டைக்கு வந்துச்சு, இப்போ கையில் நிற்கிது. நான் வரலாறு தான் சொல்கிறேன், யாரும் இழிவுபடுத்தலை. அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று 1964 வரையில் ஒரு சின்னத்தில் நின்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க சின்னமாக மாறிச்சு. அதிமுக எம்ஜிஆர் சத்த உடனே ரெட்டை இலை போய் ரெட்டை புறா, அப்புறம் சேவல் திருப்பி ஒன்றா சேர்ந்துச்சு. ஜெயலலிதா செத்த உடனே தெரு லைட்டு குக்கரு. இன்னும் இப்போ இவனுக்கு எது என்ன ஆகுமோ தெரியாது, எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. ஆக எல்லா கட்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, இந்தியா பூராவிலும் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரம் 1957 டில் டேட் ரைசிங் சன்னில் நிற்கிற ஒரே கட்சி திமுக தான். இந்த கட்சியில் இருக்கிற இன்றைக்கி தொண்டை உதயசூரன் கேட்குறான்னா அவங்க பாட்டம் உதயசூரன் கேட்டிருப்பான், அவங்க அப்பன் கேட்டிருப்பான். இதை கூட இங்கே ஆலப்பாக்கம் சண்முகத்துடைய மகன் இருக்கிறார், அவங்க அப்பா கேட்டிருப்பார், அவங்க தாத்தா கேட்டிருப்பார். இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை இந்த கட்சியில் இருக்குது. இந்த கட்சியை போய் எவனோ சவால் விட்டு பார்க்குறான் என்று சொன்னால், ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு அக்னி ஏஜென்சி என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் எல்லா டிவிக்கும் மோடி காசு கொடுத்து வச்சிட்டு இருந்தார். எல்லா டிவியும் 400 இடம் வந்தோம், 400 இடம் வரும்னு சொன்னாங்க. அந்த அக்னி டிவி மட்டும்தான் சொன்னான், அப்படியே பிஜேபி ஜெயித்தாலும் தேர் வில் பி அன்பார்லிமெண்ட் ஆர் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று தான் சொன்னான். அவன் சொன்னதான் கரெக்டாச்சு.
அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டின இடத்துலேயே தோத்தாங்க. 400 இடம் ஜெயிப்பேன் என்று சொன்னவர்கள் மைனாரிட்டி. நம்ம பார்த்து ஜெயலலிதா நம்ம ஆட்சி இருக்கும்போது மைனாரிட்டின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மோடி அரசு மைனாரிட்டி அரசு, மெஜாரிட்டி கிடையாது. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நாளை காலையில் நம்ம வண்டியில் ஏறினா இவன் வண்டி பிரேக் டவுன் ஆகிடும். இதுதான் மோடியுடைய நிலைமை. அந்த கருத்து கணிப்பு சொன்ன அதே ஏஜென்சி தான் நேற்றை முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. 53% ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் எம்கே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட். அதாவது 53% மு.க. ஸ்டாலின் ஆட்சியின் மீது திருப்தியாக இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். 18% ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட். 18% ஓரளவுக்கு இந்த அரசாங்கத்தால் மீது மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் இருக்கிறார்கள். ஆக 53 18 சேர்த்தா 71%. 71% மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 29%. ஈவன் தட் 29% இஸ் நாட் அகேன்ஸ்ட் எம்கே ஸ்டாலின். அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ஈவன் திஸ் 29% இஸ் நாட் அகேன்ஸ்ட் எம்கே ஸ்டாலின். இந்த 29% மக்கள் கூட மு.க. ஸ்டாலின் மீது கோபத்தில் இல்லை. ஆங்காங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் தலைவர்கள் மீது இருக்கிற கோபதாபம் தானே தவிர வேறு அல்ல என்றது கருத்து கணிப்பிடுது. ஆக நம்ம பக்கம் 71 பேர் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற 29 தான் நேற்று கட்சி தோக்கணுமே, முந்தா நேற்று கட்சி தோக்கணுமே, செத்துப்போன கட்சி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாங்கினா கூட இந்த 29 எவன் எவ்வளோ பங்கு போட்டுக்கிறான்றது அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி. இந்த 8 மாத காலம் வர இருக்கிற தேர்தல் வருகிற பிப்ரவரி மாதமே நோட்டிஃபிகேஷன் இப்போ கடைசி வாரத்தில் வந்துடும். இடையிலே இருப்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் ஒரு 15 நாள். அதுக்கு பிறகு மழை வந்துடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மழை. அதற்கு பிறகு தேர்தலில் சீட்டு கேட்குற வேலை, மற்ற வேலை. ஆக ஒவ்வொரு கழகத்தோடையிலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எஞ்சி இருக்கிற இந்த 6 மாத காலத்தை நாம் ஆற்றுகிற பணி தளபதி மு.க. ஸ்டாலினை 2வது முறையாக முதலமைச்சராக்குவதற்கு மட்டுமல்ல, 7வது முறையாக திமுக ஆட்சி அமைவதற்கு மட்டுமல்ல, இன்னும் 25 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை திமுக ஆள்வதற்கு நீங்கள் உழைக்கிற உழைப்பு என்கிற உணர்த்தோடு ஒவ்வொருவரும் பணியாற்றுவோம் என்கிற உறுதிமொழியை இந்த நாளிலே எடுத்துக்கொள்வோம். மும்மொழி திட்டம் மிரட்டிட்டு இருந்தானுங்க. ஹிந்தி படிக்கலைன்னா பணம் கிடைக்காதுன்னா, அதை விட ஒரு மாமி அங்கே மேலே உட்காந்துட்டு சொல்லிச்சு, தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்ட்டு நிர்மலா சீதாராமன். அந்த அம்மாவே தமிழ் இங்கே படிச்சுட்டு போனதுனால தான் டெல்லியிலேயே அதுக்கு மார்க்கெட்டு, வேறு கிடையாது. அது ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஆளும் கிடையாது, பெரிய எக்கானமிஸ்டும் கிடையாது. ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் இந்த தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் படித்து விட்டு போனது தான் நிர்மலா சீதாராமன். சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறது என்று சொன்னால் அதுக்கு இருமொழி கொள்கை ஒரு காரணம். அந்த ஆங்கிலம் பேசுகிற காரணத்தினால்தான் பிஜேபியில் எவனும் இங்கிலீஷ் பேசுகிறோன்னு ஆள் கிடையாது. ஒரே ஒரு ஆள் இருந்தார், வெங்கையா நாயுடு. அவரும் போயிட்டார், பதவி பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் காங்கிரஸ் தரப்பிலே பி. சிதம்பரம் இருக்கிறார், சிங்வி இருக்கிறார், கபில் சிபல் இருக்கிறார். இப்படி பல வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேச பிஜேபிக்காரங்க இங்கிலீஷில் பேசினார்னா காது கொடுத்து கேட்கவே முடியாது. நாங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம். இந்தியை இங்கிலீஷ் மாதிரி பேசுவான், இங்கிலீஷை ஹிந்தி மாதிரி பேசுவான். அது அவர்களுடைய கலை. ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற ஒரு தகுதி இருந்தது என்ற காரணத்தினால்தான் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி பிறவிக்கு பிறகு ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் அங்கே இல்லை. அதை வைத்துக்கொண்டு என்ன ஆணவமாக பேசினார் நம்மையார். தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதான். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இந்தியை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதியே கொடுக்க முடியாது, உனக்கு உரிமையே கிடையாது. இனிமேல் அந்தந்த மாநிலத்தில் அவர் விரும்புகிற மொழி தான் படிக்கணும், இந்திய படி நீ கம்பல் பண்ணாதே என்று இந்தியாவிற்கே ஒரு புதிய தீர்ப்பை தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக இனிமேல் எவங்கிட்டையும் போய் நம்ம வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைலாம் பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா காலத்திலே கூட இது நடக்கலை, கலைஞர் காலத்தில் கூட இது நடக்கலை.
ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே அண்ணா ஆரம்பித்து வைத்த இந்த இருமொழி கொள்கை இனி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நீடிக்கும் என்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்.